போய் பார்க்குறேன், மரம் ஃபுல்லாகவே பழம் தாங்க. எங்கே கையை வச்சு பறிக்கிறதுன்னு தெரில, அவ்வளோ பழங்கள் இருந்தது. ஒரு சின்ன பையனாகவே நான் மாறிட்டேன். அவ்வளோ அளவுக்கு பழங்கள் நிறைய இருந்தது, நிறைய பறிச்சேன். இந்த பழம்லாம் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதை நீங்கள் சில பேர் வந்து இதை மூக்கு சளி பழம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மூக்கு சளி பழம்லாம் கிடையாது. மூக்கு சளி பழம்ன்றது அந்த பேர்லேயே தெரியும் உங்களுக்கு. அது சளி மாதிரி ஒரு பிசின் மாதிரி இருக்கிறதுனால அந்த மூக்கு சளி பழம்னுவாங்க. நெய்ப்பழம் வந்து அவ்வளோ ஒரு இனிப்புத்தன்மையாக இருக்குங்க. மேலே தான் பறிக்க முடியலன்னு பார்த்தா கீழே பார்த்தா அவ்வளோ பழங்கள் இருந்தது. கீழே இருக்கிற பழமும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் காற்றுக்கு விழுந்த மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ பழங்கள் நிறைய இருந்தது. மூக்கு சளி பழத்தில் கூட கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சர்க்கரையை நம்ம வாயில் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இனிப்புத்தன்மை நிறைய இருக்குங்க. சர்க்கரை பழம் கூட சில ஊரில் சொல்லுவாங்க, குருவி பழம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பழத்தையும் இப்போ எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், பயங்கர சொட்டிங்க. அவ்வளோ வேர்வையாக வந்தது என் நெத்தியிலேருந்து. இருந்தாலும் இவ்வளோ பழத்தை பறிச்சிருக்கோம். இதுலேருந்து ஒரு 5-6 பழத்தை எடுத்து நம்ம அப்படியே வாயில் போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும்.